நீங்கள் பீரோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த vlogல பார்த்தீங்கன்னா பியர்சிங் வந்து எங்கே பண்ணலாம், சூப்பராக எங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சென்னையில் இருந்து உங்களுக்கு வந்து எங்கே வந்து பியர்சிங் பண்ணணும்னு தெரியல, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை, எவ்வளோ வரும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து கடைசியில் முடிக்கிறப்போ பக்காவான ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஆல்ரெடி வந்து 4-5 பியர்சிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 தான் இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, எங்கே போய் பண்ணுறோம், எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ. அண்ட் வந்து ஷாப்பிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog வந்து எல்லாமே ஒரு கலவையாக இருக்கும். அண்ட் புது கெட்டப் வேறு, இதுதான் ஒரு ஷூட்டுக்காக பண்ணது. ஸோ நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. இப்போ நம்ம பியர்சிங் பண்ண போயிட்டு இருக்கோம். மெட்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதோட ஸ்மூத்னஸ் சரி, அது ஏஸ்தட்டிக்காக வீடியோ எடுக்கிறது சரி பயமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பியர்ஸ் பண்ணதுக்கு தான் போயிட்டுருக்கோம். மஜா இது அவுட்ஃபிட்டு நல்லா இருக்கா ப்ரோ? பக்காவா இருக்கு. அவுட்ஃபிட் பிரேக் டவுன் பண்ணுறியா? ஷர்ட் வந்து மும்பைலையா? எவ்வளோ? 100. செயின் வந்து சென்சின்னு ஒரு செயின் அடிச்சுதா? செயின் சென்சின்னு ஒரு ஷார்ட் சென்சி. அப்புறம் பேண்ட்ஸ் வந்து H&M. ஷூ மஜா இது. ஷூ வந்து வேல்ஸ் போனேன். ஓஜியா? ஓஜி மாதிரி நமக்கு எப்படி அஃபோர்ட் பண்றோமோ. ஐடி தௌஃபிக். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப். நீங்க ப்ரோ? நான் வந்து இது வந்து ஃப்ரெண்டோட இது. பேண்ட் வந்து கேர்ள்ஃப்ரெண்ட். ஷூ வந்து பேண்ட்ல வாங்கினேன். லோ குவாலிட்டில கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்த? 1500. நாளைக்கு அவ்வளவு கொடுப்பாங்க. அந்த குவாலிட்டி தான்.
நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம காது வந்து குத்தியாச்சு. காது குத்துறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காதுக்கு வந்து 100 ரூபா. அது மாதிரி ஸ்பென்சரில் வந்து செகண்ட் ஃபேஸில் டெம்டேஷன் சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும், கண்ணாடி கடை, அது பக்கத்தில் இருக்குது. ஒரு காதுக்கு 100 ரூபா, இன்னொரு காதுக்கு 100 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 ஆச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெயின்லாம் வந்து ரொம்பலாம் இருக்காது, லைட்டாக ஒரு டாட் டப்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே வந்து அது முடிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து குத்தணும்னு தோணுச்சுன்னா, இல்லை உங்களுக்கு வந்து எங்கே குத்தணும்னு தெரியல, சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து எங்கே பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஸ்பென்சர் பிளாசா வந்து பண்ணலாம். இல்லைனா வந்து இருசுமில்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே கொஞ்சம் லைட்லாம் போவாங்க, அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் ஆயா குத்தி விட்டாங்க. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா பசங்கிட்டே குத்துவோம். ஸோ விலாகுக்காக வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறது. உங்களுக்கு வந்து எங்கே குத்தணும்னு தெரியல, பியர்சிங் வந்து எங்கே பண்ணணும்னு தெரியல, சென்னையில் வந்து எங்கே பண்ணணும்னு தெரியலனா நம்ம ஸ்பென்சர் பிளாசா ஒரு ஓஜி மாதிரி அங்கே வந்து குத்தலாம். 100 ரூபாய்க்கு பயமாக குத்தி விடுவாங்க. ஸோ இதுதான் இது. அண்ட் ஒரு அவுட்லெட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வேர்லாம் வந்து பங்கமாக விற்பாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் வந்து ப்ரைஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். மற்றபடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பென்சரில் 3rd ஃபேஸில் வந்து அந்த கடை இருக்குது. அந்த கடையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.